சிறப்பு அழைப்பாளர் மஞ்சரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ மஞ்சரியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். சச்ச போல்டு கேர்ள். போல்டுனா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சிந்தனை அனைத்திலும் மிக போல்டாக இயங்கக்கூடிய மஞ்சரி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். பிக் பாஸ் சீசன் 8ல வைல்ட் கார்டு ரவுண்ட்ல உள்ள போயிருந்தாலும் உள்ள பயங்கரமான வைல்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து தன்னுடைய தனித்தன்மையால தனியாக வந்து தெரிஞ்சாரு. வெற்றியாளரா இல்லைனாலுமே அந்த வீட்டுக்குள்ள வந்து போறதே அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளரா மஞ்சரி அவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. ஸோ அவர்களை வருக வருக என அன்போடு அடிக்கருப்பு நிறத்தழகி அடிக்கருப்பு நிறத்தழகி அடிக்கருப்பு நிறத்தழகி வதட்டு செவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி ஓ சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி. ஸோ எங்களுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளீஸ் பி சீட்டட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய இருக்கைகள் போய் அமரலாம். மஞ்சரி மேம்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்து ஃபேன் ஆயிருக்கீங்க அப்படின்னா பிக் பாஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய பேச்சாற்றலுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து பேச்சில் சிறந்தவங்க, அந்த களத்தில் சிறந்தவங்க அப்படின்றத தாண்டி தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகச்சிறந்த பெண்ணாக இயங்கிட்டு இருக்கவங்களா வந்து மேம் இருக்காங்க. ஏன்னா அந்த ஷோவில் வந்து பார்த்த பிறகு தான் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர் அப்படின்ட்டு. சிங்கிள் மதர்னால் இங்கே பாவம் அப்படின்றத தாண்டி அது வந்து ஒரு போல்டான விஷயம், சிறப்பான விஷயம். தன்னுடைய வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கும் உதாரணமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெண்ணாக இருந்து அது கடினம் அப்படின்றத தாண்டி அதெல்லாம் வந்து ஒரு போட்டி மாதிரி ஜெயிச்சு வரணும் அப்படின்ற மாதிரி அதை மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற பெண்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் தற்போது உங்கள் முன் சொற்பொழிவு ஆற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 2 நாளாக நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரியும். என்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன்னர் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக 17ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனத்தாருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் உழைப்பின் சிகரமாக இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி துவங்குகிறேன். பேச்சை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் எல்லாரும் ரொம்ப அழகான ஒரு ஊரில் இருக்கீங்க. ட்ரெயினில் இருந்து வந்து இறங்கினோடனே நான் தென்காசிக்கு முதலாக இப்போ தான் வரேன். ரொம்பவே ஒரு அழகான ஊர். மஞ்சு கொஞ்சம் மலைகளோடு இறங்கும் பொழுதே ரொம்ப அழகாக ரொம்ப ஆசையாக இருந்தது. அடுத்த தடவை வரும்போது குடும்பத்தை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஊரில். ஏன்னா நல்ல சுற்றமும் நல்ல காற்றும் இருக்கக்கூடிய ஊரில் வாழ்கிறதுன்றது ரொம்பவே ஒரு அழகான விஷயம். காற்றாலைகளோடு வாழும் நீங்கள் இன்னுமே அதை ரொம்ப ரசித்து வாழ்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொறாமை கலந்த வணக்கத்தை கூறி துவங்குகிறேன். இன்னைக்கு உழைப்புக்கு மகுடம் சேர்க்கும் விதமாக உழைப்பாளர்கள் அனைவரையும் அழைத்து சிறப்பு செய்யும் ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். அதற்கு ஏற்றாற் போலவே எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, உழைப்பும் உத்வேகமும். உழைப்பும் உத்வேகமும் அப்படின்ற தலைப்பில் பேசணும் அப்படின்னோடனே நிறைய இடத்துல காலமாக உழைப்பை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. அதை தாண்டி நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வெறும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாவோ இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல் ஸ்க்ரால் பண்ணும் பொழுது இப்படி ஒரு 10 செகண்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன் ஆகவோ அப்படி இல்லாமல் நிஜமாகவே என்னுடைய இந்த பேச்சிலிருந்து ஏதோ ஒரு சொல்லோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அதனை என்னுடைய பேச்சின் வெற்றியாக எடுத்துக்கொள்வேன் என்று கூறி
ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே போய் சேர்ந்துராது. அப்படி நினச்சி பேசணுன்னா அது ரொம்ப பெரிய பேராசை. ஏன்னா இங்கே இருக்கவர்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். சிலர் பேச்சை கேட்பதற்காக அமர்ந்திருக்கலாம், சிலர் விருதுகளை வாங்குவதற்காக அமர்ந்திருக்கலாம், சிலர் இந்த சூழலை ரசிப்பதற்காக அமர்ந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்காத போது கூட உங்கள் காதில் விழுந்து அதனால ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா நல்ல விஷயம் தானே. அப்படி உழைப்பை பற்றி பேசும்பொழுது காலம் காலமாக நம்மிடையே சொல்லப்பட்டிருக்கும் கருத்து, கடின உழைப்பை போட்டால் அதற்கான பலன் நிச்சயம் வந்து சேரும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. உழைப்பவர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு இதற்கான பலன் வந்து சேரும். ஆனால் நிதர்சனத்தில் அப்படி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிங்கன்னா, இங்கே என்னை விட இவ்வளவு உழைக்க முடியுமா யாராவது, நான் எவ்வளவு உழைக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்மை பற்றிய ஒரு கருத்து இருக்கும். அப்போ கடின உழைப்பு எல்லாமே வெற்றியை தருமான்னு கேட்டால் நிதர்சனத்தில் சில சமயங்களில் அது சிலருக்கு நடக்காமல் போகிறது. அப்போ கடின உழைப்பு சர்வ நிச்சயமாக வெற்றியை தராது அப்படின்னும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயமாக என்ன இருக்குன்னா, கடின உழைப்பு இல்லாமல் இருந்தால் சர்வ நிச்சயமாக தோல்வி வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இங்கே உழைக்கிறவங்க எல்லாருக்கும் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே கடினமாக உழைத்தவர்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு பார்க்கணும். உழைப்பாளர்களிடத்தில் பேசும் பொழுது எல்லோருக்குமே நம்முடைய உழைப்பின் மீதும் நம்முடைய எஃபர்ட்ஸ் கன்சிஸ்டன்சி மீதும் மீதும் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும்ல. நான் இவ்வளவு உழைக்கிறேன், அதற்கான பலன் எனக்கு வந்து சேர மாட்டுது அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம அங்கே என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, உழைக்கிறோம், அந்த உழைப்பை திட்டமிட்டு உழைக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இந்த உழைப்பு எதை நோக்கி இருக்கு? வெறும் கைத்தட்டல்களை நோக்கியும் அல்லது பாராட்டுகளை நோக்கியும் ஏதோ ஒரு அங்கீகாரத்தை நோக்கியும் தான் உங்களது உழைப்பு இருக்க போகிறது என்றால் நீங்கள் ஏமாறக்கூடும். ஏன்னா இங்கே நம்ம செய்கிறத பாராட்டுறதுக்காக யாருக்கும் நேரம் இருக்கிறது கிடையாது. ஆனால் எந்த விஷயங்கள் கவனிக்கப்படுகின்றன என்றால் யாரும் பார்க்க தேவையில்லை, நான் என் வேலையை பண்ணுவேன், எனக்கு இதான் வேலை, என் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் செவ்வன செய்வேன் என்று யாருடைய அங்கீகாரத்திற்கும் யாருடைய பாராட்டுதலுக்கும் யாருடைய விருதிற்கும் ஏங்காமல் ஒரு வேலையை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கான்ல, அந்த உழைப்புக்கான வெற்றி நிச்சயம் வந்து சேரும். அப்படி அந்த உழைப்புக்கான வெற்றி அந்த ஒருவருக்கு வந்து சேராவிட்டால் கூட, இப்போ நீங்க பார்த்தீங்களே இந்த மேடையில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம், உணர்ச்சிகள் ஊற்றெடுக்க எல்லாரும் கலங்கி போய் நின்னாங்கல்ல. கடின உழைப்பை கொட்டிய ஒரு மனிதனின் உருவச்சிலை இங்கு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த உழைப்பிற்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைத்ததா என்றால் இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது நிறைவாக கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த உழைப்புக்கான பலன் இன்று அவரது குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து ஏதோ ஒன்று செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய வேலையை, உழைப்பை நீங்கள் செய்து கொண்டே இருக்க போகிறீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் அது உங்களுக்கோ, உங்கள் குழந்தைக்கோ, உங்கள் குடும்பத்துக்கோ, உங்கள் நாட்டுக்கோ வந்து சேரும். ஏனால் உழைப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்விருத்தம் கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லும் பொழுது, கடவுளாலேயே முடியாது அப்படின்னாலும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் தொடர்ந்து முயன்றால் உங்களுடைய கடின உழைப்பு அதற்கான கூலியை உங்களுக்கு சர்வ நிச்சயமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ சாதனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே உழைத்தவர்கள் அப்படின்னு நான் சொன்னல. உழைப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெறும் உழைப்பு உங்களுக்கு பலனை தராது, வெறும் உத்வேகம் உங்களுக்கு பலனை தராது. அப்போ உழைப்போடு சேர்ந்து உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால், உங்கள் மீது நம்பிக்கையும் நீங்கள் செய்யும் செயல் மீது நம்பிக்கையும் இருக்கணும்.
இப்போ நமக்கு இருக்கிற மோட்டிவேஷன்லாம் எப்போ வரும்னா ராத்திரி படுக்கும் பொழுது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரி பெட்டில் போய் படுக்கும் பொழுது ஒரு மோட்டிவேஷன் வரும் பாருங்க. நாளைக்கு எழுந்துக்கிறோம்டா, தான் அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன் நாளையிலேருந்து அப்படின்னு. நாளைக்கு உண்டான ஒரு உத்வேகம் நம் படுக்கையின் மீது நமக்கு வருதுல்ல, அது உத்வேகமே இல்லை, அது இயலாமை. ஏனென்றால் ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கி இருக்க வேண்டிய நேரம் எது தெரியுமா? இப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது தவறான விடைதான். நேற்று. நீங்கள் ஒரு காரியத்தை நேற்றே துவங்கி இருக்க வேண்டும். அதை நீங்கள் விட்டுவிட்டால் இன்று துவங்க வேண்டும். நாளை என்று ஒன்று கிடையவே கிடையாதுன்றது தான். the best time to start doing anything is yesterday. நாளைக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது, இன்னைக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் நேற்றே ஆரம்பிச்சிருக்கணும், ரொம்ப லேட்டு. அதனால நீங்கள் இப்போவே ஆரம்பிங்க அப்படின்றது தான் உங்களுக்கான உத்வேகமாக இருக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க உங்களை ஈஸியாக மோட்டிவேட் பண்ணிட முடியும். இந்த ஒரு 10 நிமிஷம் பேச்சில் யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் ஆகலாம். இல்லது 1 மில்லியன் வியூ இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக மோட்டிவேட் ஆகலாம். ஆனால் உத்வேகம் என்பது வெளியால் இருக்கக்கூடிய ஒருவரால் உங்களுக்கு கொடுத்து விடவே முடியாது. உத்வேகம் என்பது உள்ளே இருந்து வரக்கூடியது. அது நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொண்டால் மட்டுமே உங்களை வெற்றியின் பாதையில் எடுத்து செல்லுமே தவிர, வேற ஒருத்தர் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா கை தட்டிட்ட பிறகு அந்த உத்வேகம் ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளைக்கு இருக்கும். தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த உத்வேகம் இருக்க வேண்டும் என்றால் அந்த உத்வேகம் ஒழுக்கமாக மாறினால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். உழைப்பும் உத்வேகமும் தாண்டி ஒழுக்கம் ஒரு மனிதனிடம் அவசியம். ஒழுக்கம்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோட்பாடுகளுக்கு இடையே சமூகம் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பத்தி நான் பேசல. ஒழுக்கம்ங்கிறது தனி மனிதனாக நாம் நமக்கு வரையறுத்து கொள்ளும் அறங்களும் ஒழுக்கங்களும். இன்னைக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னா 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் போவேன். இந்த வேலையை இன்னைக்கு முடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலையை நான் இன்னைக்கு முடிப்பேன். அடுத்த வாரம் இதுக்கு இன்ஸ்பெக்ஷன்னா நான் 1 வாரத்துக்கு முன்னாடியே இதை ரெவ்யூக்கு அனுப்புவேன்னு அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் இருக்குல்ல, அதுதான் உழைப்போடு சேரும் பொழுது நமக்கு வெற்றியை ஈட்டு தரும். ஏன்னா ஒரு அத்லெட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நான் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் பொழுது ஓடுறேன், எனக்கு மூடு வரும் பொழுது நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அவங்களுக்கு மூடு இருக்கோ இல்லையோ, அவங்களால முடியுமோ முடியலையோ, வலிக்குதோ வலிக்கலையோ, காலையில் 6 மணிக்கு எழுந்து அந்த கிரவுண்டில் போய் ஓடுனாதான் அவங்களுக்கான வெற்றி அவங்களை வந்து சேரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போ தினமும் ஓடுகிற ஒருத்தர் வெறும் உழைப்பை மட்டும் போடவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு அதை செய்கிறார்கள். எவன் ஒருவன் ஒழுக்கத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக வெற்றி வந்து சேரும். அப்ப வெற்றின்னா இங்க சொல்லும்பொழுது அதுவுமே ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். அப்ப வெற்றினா என்ன? இன்னைக்கு நான் இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அவார்ட் வாங்கினேன்னா அது என்னோட வெற்றியா அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி யோசிச்சாருன்னா அது அவருக்கான வெற்றினா அது அவருக்கான வெற்றி. எனக்கு அவார்ட்லாம் தேவையில்லை, நான் என்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கேன், எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒழுக்க மீறலும் இல்லாமல், யாருடைய ஏய்ப்புகளுக்கும் ஆளாகாமல் என்னுடைய வேலையை சிறப்பாக நான் செய்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தன்னிறைவு வருதுன்னா அந்த தன்னிறைவு உங்களுக்கு வெற்றினா அதுதான் வெற்றி. அப்போ நீங்க உங்களை யாருடைய ஒப்பிடணும் அப்படின்னா நீங்கள் உங்களை உங்களுடன் தான் ஒப்பிட வேண்டுமே தவிர நீங்கள் உங்களை இன்னொருவருடன் ஒப்பிடக்கூடாது. நீங்கள் இன்னொருவுடன் போட்டி போடுவதை தவிர்த்துவிட்டு உங்களுடன் எப்போது போட்டி போடுகிறீர்களோ அப்போதுதான் உங்களுடைய வெற்றி உங்களை வந்து சேரும். இந்த உழைப்பெல்லாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். உழைப்பு எல்லாருக்குமே வெற்றியை தராது அப்படின்னாலும் நீங்கள் உழைப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்து விடவே முடியாது. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்காக நான் உழைக்கிறேன், இது கிடைக்கணும் அப்படின்னு அது கிடைக்காதப்போ ஒரு பிரேக் கிடைக்கும்ல, அந்த இடத்துல தோல்வி நமக்கு வந்துடுச்சுன்னா ஒரு துவண்டு போவோம்ல, ஒரு சோர்வடைவோம்ல, அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உழைப்பை போட வேண்டும். ஏன்னா அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம உழைப்பை போடும் பொழுதுதான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் பொழுது அது உண்மையாக நமக்கான வெற்றியாக நமக்கு தெரியும். ஒருத்தன் ஒரு வெற்றிக்காகவோ இல்லை ஒரு பதக்கத்துக்காகவோ விருதுக்காகவோ உழைத்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு பணம் வரல, பதவி வரல, யார்கிட்ட இருந்தும் பாராட்டு வரல. ஆனால் என்ன வரும் தெரியுமா? நிம்மதியான உறக்கம் வரும். நிம்மதியான உறக்கம் வரும். மக்களே, நீங்கள் உங்களுக்கான உழைப்பை
யாருடைய பாராட்டுதலுக்காகவோ விருதுகளுக்காகவோ பணத்துக்காகவோ வெற்றிக்காகவோ இல்லாமல் ஒழுக்கத்தோடு நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையை சிறப்பாக செய்தால் உங்களுக்கு நிம்மதியான உறக்கமும் மன நிம்மதியும் மன நிறைவும் வரும். அது உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எல்லாருமே முதன்மை சாதனையாளர்களாகி தொழிலதிபர்களாகி எல்லாருமே இந்த உலகத்தோட தலைச்சிறந்த பணக்காரர்கள் பட்டியலில் வர முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப நாங்க என்னங்க பண்ணணும்? நானும் ராக்கெட் விடணுமா, நானும் வந்துட்டு ஒரு நாட்டை ஆடணுமா, நானும் கிரிக்கெட் ஆடணுமா, அப்பதான் என்னோட உழைப்பை மதிப்பாங்களான்னு கேட்டா உங்களுக்கான வெற்றின்றது அது கிடையாது. கராக்பூர்ல டிக்கெட் கலெக்டரா இருந்த தோனிக்கு 10 வருஷ உழைப்பு அவரை ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக மாற்றியது என்றால் அதுதான் அவருடைய வெற்றி என்று தெரிந்திருந்தது தோனிக்கு. அதற்கான உழைப்பை 10 வருடமும் தவறாமல் போட்டுக் கொண்டிருந்தார். ராமேஸ்வரத்தின் தெருக்களில் செய்தித்தாள்களை விற்பனை செய்து கொண்டிருந்த அப்துல் கலாம் அவர்கள் மிசைல் மேன், இந்தியாவின் மிசைல் மேனாக மாறினார் என்று சொன்னார். உழைப்போடு சேர்த்து ஒழுக்கத்தை சேர்த்து அப்துல் கலாம் அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு டெஸ்லாவுடைய தலைவராக இலான் மஸ்க் அவர்களை உலகமே வியந்து பாராட்டுகிறது. அப்படி சாதாரணமாக கிடைத்த வெற்றி கிடையாது. அது ஒரு வாரத்திற்கு 100 மணி நேரம் அந்த மனுஷன் வேலை செய்வானாம். 100 மணி நேரம் அந்த மனுஷன் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட அந்த லேப் ஃப்ளோர்ல தான் படுத்து தூங்குவாராம். அவருடைய வெற்றி எது என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதற்கான உழைப்பை அவர் போட்டார். இன்று சாதித்தவர்கள் அனைவருமே உழைத்தவர்கள். உழைத்தவர்கள் எல்லோருமே சாதித்தவர்களான்னு கேட்டா அதுக்கு எனக்கு பதில் கிடையாது. ஆனால் உழைத்தவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியானவர்களாக இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நம்ம ரொம்ப ஃபேன்சியான விஷயத்தெல்லாம் நம்மளுடைய வெற்றியா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு நம்ம மேலேயே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6 digit salary, ஒரு கார், ஒரு பங்களோ, இவ்வளோ பேங்க் பேலன்ஸ், இதுதான் வெற்றி அப்படின்னு இந்த சமூகம் நம்மளை வந்துட்டு டியூன் பண்ணியிருக்கு. அவசியமே கிடையாதுல்ல. இது நான் வந்துட்டு யாரும் அதாவது ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்துல நான் சொல்லலை. ஏன்னா பணம் முக்கியம் இல்லை என்று சொல்பவர்கள் அனைவருமே பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையான விஷயம். அதனால நிச்சயமாக வாழ்வதற்கு பணம் முக்கியமான விஷயம். ஆனால் உங்களுடைய வெற்றி அதுவாக எண்ணி போராடாதீர்கள் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். எல்லாருமே முதன்மை சாதனையாளர்களாக ஒரு முதலாளிகளாகவோ அல்லது பெரும் பணக்காரர்களாகவோ இருந்தால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையாக மக்களை வந்து கட்டமைச்சிட்டாங்களோ நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து 8 to 5 ஜாப் போறதே ஏதோ பாவம்ன்ற மாதிரி எல்லாரும் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன 8 to 5 ஜாப் போறீங்களா, போர் அடிக்கலையா, டெஸ்க் ஜாபா, எப்படி அப்படின்ற மாதிரி. அப்ப எல்லாருமே தங்களுடைய சாதனையாக வெறும் பணம் ஈட்டுவதையோ அல்லது பேரீட்டுவதையோ மட்டும் வச்சுட்டா இந்த அழகான வாழ்வில் உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் மன நிம்மதியோடும் ஒரு நல்ல குடும்ப சூழல்ல நான் கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது? 8 to 5 ஜாபுக்கு நான் போறேன், என் வேலையை செய்யறேன், வீட்டுக்கு வரேன், என் குடும்பத்தோட என் குழந்தைகளோட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்குது. என்னுடைய குழந்தைகளை ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை போதும்னு நினைக்கிறவன் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு போகட்டுமே. அங்க போய் இது சாதனை கிடையாது, நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், வளரவில்லை என்று அவர்களுடைய மன சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நாம கேள்வி கேட்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு எது சந்தோஷங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். வீடே இல்லாமல் வீதியில் உறங்குபவர்களுக்கும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டால் அது அவர்களுக்கு வந்தே தீரும். அதனால எல்லாரும் வீதியில போய் படுத்துக்கணுமான்னு கேட்டா கிடையாது. நம்முடைய சூழலில் நமக்கு அமைந்திருக்கும் வாய்ப்புகளில் நம்மால் இயன்றவற்றை நாம் எவ்வளவு திறம்பட செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என் தலையால முட்டி ஒரு செவத்துல நான் ஓட்ட போடுற வரைக்கும் நான் முட்டுவேங்கன்னு சொன்னா நான் முட்டாள். அதன் பெயர் உழைப்பு கிடையாது, அதன் பெயர் முயற்சி கிடையாது. கடினமா உழைக்கிறேங்க பாருங்க நான் முட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு செவத்துல முட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நம்புறீங்க உங்களால ஒரு நாள் வந்துட்டு
முட்டியே அந்த சுவற்றில் ஓட்டை போட்டு விட முடியும்னு. மண்டை தான் உடையுங்கிறத எப்போ நீங்க உணர்றீங்களோ அப்போ நீங்க மாற்று வழியை சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அப்ப நீங்க தொடர்ந்து ஒரு பயணத்தில் இருக்கீங்கன்னா இந்த பயணத்தில் உங்களுக்கான மகிழ்ச்சியும் மனநிறைவும் பொருளாதாரமும் வரவில்லை என்றால் நீங்கள் எதையோ சரியாக செய்யவில்லை, அது என்னவென்று பார்த்துவிட்டு மாற்றி செய்ய வேண்டும்ன்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு வரணும். நாம செய்யற விஷயங்களை நாம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 வருஷமா இந்த வேலையிலே இருக்கேன், நல்லா வேலை செய்யறேன், நல்லா உழைக்கிறேன், என்னுடைய முழு முயற்சியும் போடுறேன், ஒழுக்கத்தோட நல்லா பண்றேன், என்னால ஏன் முன்னேறவில்லைன்னு கேட்டீங்கன்னா சர்வ நிச்சயமாக நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்கக்கூடும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல திறமையை கூட எல்லோராலையும் ஏய்த்து விட முடியும், உழைப்பை ஒருவராலும் ஏய்க்க முடியாது. திறமையை கூட ஏய்த்து விட முடியும். டேலண்ட் இஸ் ஓவர்ரேட்டட் இன் திஸ் ஏரா. திறமை இருக்கிறவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி வச்ச காலம் எல்லாம் போயாச்சு. ஏனால் உழைப்பும் ஒழுக்கமும் கன்சிஸ்டன்சியோடையும் ஒருத்தன் உழைக்கிறானா அவன் திறமையை வளர்த்துப்பான். அந்த திறமையை வளர்த்துக்க கூடிய அறிவும் புத்திசாலித்தனமும் அவனுக்கு தானாக வந்து சேரும். அதனால வெறும் திறமை இருப்பவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா திறமை இருப்பவன் மட்டும் ஜெயிக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் will overtake talent when talent doesn't work hard. உங்களுடைய திறமையால நீங்க சிறப்பாக உழைக்கவில்லை என்றால் சிறப்பாக உழைப்பவர்கள் உங்கள் திறமையை ஓவர்டேக் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப 3 விஷயம் இங்க ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. உழைப்பு, ஒழுக்கம், அதோடு சேர்ந்து எவ்வளவு முயற்சி செய்து நீங்கள் அந்த விஷயத்தை செய்றீங்க அப்படிங்கிற இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் ஒரு சிறிய செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கு மூங்கில் செடி பார்த்திருக்கீங்க? வீட்டில எல்லாம் வளர்ப்பாங்க மூங்கில் செடி, அலங்காரத்திற்காக வளர்ப்பார்கள். காட்டிலே அபரிமிதமாக வளரக்கூடிய மூங்கில் மரம் இருக்கிறது இல்லையா? ஒரு புதர் சும்மா மழை பெஞ்சாலே அப்படியே ரொம்ப கடகடன்னு வளர்ந்துரும். நீங்க வெட்ட வளரும், நீங்க எதுவுமே பராமரிக்க தேவையில்ல, அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு மூங்கில் மரம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க 1 வருஷம் தண்ணி ஊற்றி பாதுகாத்தாலும் 2 வருஷம் தண்ணி ஊற்றி பாதுகாத்தாலும் ஒண்ணுமே வராது. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் ஒன்றும் வராது. 4வது வருடம் ஒன்றும் வராது. ஆனால் 5வது வருடத்தில் 60 அடி வளர்ந்து நிற்கும் மூங்கில் மரம். எப்படி அந்த ஒரே வருஷத்துல 60 அடி வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வளர்ச்சி அந்த 1 வருடத்தில் வளர்ந்தது கிடையாது. அந்த 5 வருடமும் அந்த மரம் தன்னுடைய வேரினை பலப்படுத்தி கொண்டிருந்தது. அதனால் அந்த 5வது வருடம் 60 அடி வளர்ந்து நிற்க முடிந்தது. அப்போ உங்களுடைய வெற்றி உங்களுக்கு கண்ணு முன்னாடி வளர்ச்சியா தெரியலனா மனம் சோர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வேரினை வலுப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் 5வது வருடம் 60 அடி வளர்ந்து நிற்கும் மூங்கில் மரம் போல உங்களுடைய வெற்றியும் சர்வ நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அப்ப நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றார்வாறு நம்மை நாம் தகவமைத்து கொண்டே இருக்க வேண்டும். தகவமைத்துக் கொள்ளுதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தகவமைக்கிறதுனா என்னதுன்னு கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிக்கிறதுன்றது தான் சரியான வார்த்தையாக இருக்கணும். இந்த சூழலில் நீங்கள் உங்களை எப்பொழுது அடாப்ட் செய்து கொள்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களை தகவமைத்துக் கொள்கிறீர்களோ அப்போது உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுக்கு வெற்றியாக வந்து உங்களை நிச்சயம் சேரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சிறப்பான சொற்பொழிவுக்கு ரொம்ப நன்றி.